அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் ஒவ்வொரு நிலைகளிலும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே ஆரம்ப தக்பீரத்துல் இஹ்ராம் கூறியதன் பின்பு, தக்பீர் கட்டியதன் பின்பு சூரா ஃபாத்திஹா ஓதுவதற்கு முன்னால் பின்வரக்கூடிய பாவமன்னிப்பு துவாவை ஓதி வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹும்ம பாஇது பைனி வபைன ஹத்வாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். அல்லாஹும்ம நக்கினி மின் ஹத்வாயாய கமா யுனக்க ஸௌபுல் அபியது மினத் தனஸ். அல்லாஹும்ம குஸில்னி மின் ஹத்வாயாய பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத். அன்புக்குரியவர்களே, இதனுடைய கருத்தை நாங்கள் பார்த்தால், அல்லாஹும்ம இறைவா, பாஇது நீ தூரமாக்கிவிடு, பைனி வபைன ஹத்வாயாய எனக்கும் எனது பாவத்துக்கும் இடையில் மத்தியில் நீ தூரமாக்கிவிடு, கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப் கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையில் எந்தளவு நீ தூரத்தை ஏற்படுத்தியிருக்கிறாயோ அதே போன்று எனக்கும் என்னுடைய பாவத்துக்கும் இடையில் நீ தூரத்தை ஏற்படுத்திவிடு. அதே போன்று இரண்டாவது அந்த வார்த்தையில் அல்லாஹும்ம இறைவா நக்கினி என்னை நீ தூய்மைப்படுத்துவாயாக, மின் ஹத்வாயாய என்னுடைய பாவங்களிலிருந்து, கமா யுனக்க ஸௌபுல் அபியது மினத் தனசி வெண்மையான ஆடை எப்படி அழுக்கிலிருந்து தூய்மையாக்கப்படுகிறதோ அதே போன்று என்னை நீ என்னுடைய பாவங்களிலிருந்து நீ தூய்மைப்படுத்துவாயாக. அல்லாஹும்ம இறைவா இக்ஸில்னி என்னை நீ கழுவி விடுவாயாக, மின் ஹத்வாயாய என்னுடைய பாவங்களிலிருந்து, பில் மாஇ தண்ணீராலும், வஸ்ஸல்ஜி என சொன்னால் பனிக்கட்டியாலும், அதே போன்று வல் பரதி ஆலங்கட்டியாலும் நீ என்னுடைய பாவங்களிலிருந்து என்னை கழுவி விடுவாயாக என்பது இந்த துவாவுடைய பொருளாக இருக்கிறது. எனவே நாமும் ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் தக்பீர் சொன்னதன் பின்னால் சூரா ஃபாத்திஹா ஓதுவதற்கு முன்னால் இந்த பாவ மன்னிப்பு துவாவை நாம் ஓதி வருவோம்.